வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஸாக் ஸ்டிச் தான். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியானது தான். அது வந்து நெக்லைனில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுறேன். போட்டுட்டு எப்பயும் போல நம்ம கீழே அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். அடியிலேருந்து த்ரெட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை வந்து பின்னாடி லாக் போட்டுக்கலாம். எப்பயுமே ஸ்டிச் போடும்போது நம்ம லாக் போட்டு தான் ஆரம்பிக்கணும், அப்போ தான் நல்லது. இப்போ வந்து குட்டி குட்டி செயினாக வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டி செயினாக நம்ம வந்து போடணும். இது வந்து நம்ம வந்து இந்த ஊசி வந்து நம்ம ஹேண்ட் துணியை டச் பண்ணும்போது நீங்கள் லெஃப்ட் பக்கம் திருப்பிங்கன்னா உங்கள் சைடு திருப்பி ஊசி வந்து உங்களுக்கு எதிர் திசையில் இருக்கும். ஹெட் பார்ட் நம்ம டிசைன் பண்ணும்போது அதை கீழே விட்டு நம்ம ஹேண்ட் கிளாக் பேஸில் சுற்றி மேலே எடுக்கும்போது நம்ம பக்கம் ஹெட் பார்ட் வர மாதிரி நம்ம திருப்பணும். ஊசி அதாவது லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி திருப்பும்போது துணியை டச் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி திருப்பணும்னா ஈஸியாக வெளியில் வந்துடும், பிசு வராது. அது மாதிரி நீடில் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். சில்க் த்ரெட்டை நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு பிசு எதுவுமே வராது. இந்த எண்ணெய் போட்டுக்கிறோம். பக்கத்துலேயே இந்த ரெண்டு லைன் போட்டுக்கணும். அது பக்கத்துலேயே நம்ம நீடில் விட்டு உள்ள இறக்கி த்ரெட் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு இது கீழே எடுத்துக்கோம். இப்போ அந்த இந்த லைன் போட்டுக்கணும். அது மேலே வந்து இந்த செயின் போடுறோம். அடுத்து இந்த கீழே வந்து செயின் போடுறோம். இந்த லைனுக்கு மேலே ஒரு செயின், அடுத்து இந்த ஹெட் ஊசி எந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் கீழே ஒரு செயின், அடுத்து மேலே ஒரு செயின். எனக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து நீங்கள்